மோடி தான் வந்து அடுத்த பிஎம்மா வரணும்னு என்னோட ஆசை. யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணா சரிதான். ராகுல் காந்தி, கண்டிப்பாக ராகுல் காந்தி தான். ஆக்சுவலாக இந்த 2 வேவுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக சுனாமி வராமல் தான் சரி. ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஜித்து. நாம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடுத்த பிரதமர் யார், மக்கள் ஏன் அவங்க பிரதமராக வரணும், அவங்கக்கிட்ட என்ன விரும்புகிறாங்க, ஏன் பிரதமராக வேணாம், அவங்கக்கிட்ட என்ன வெறுக்கிறாங்க, அதை பற்றி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடுத்த பிரதமர் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான். காங்கிரஸ். இவங்க வந்து என்ன விலைவாச்செல்லாம் இதுவாக தாங்குது, மக்களுக்கு அவசரம் என்ன செஞ்சுக்கிறாங்க. அவர் ஊர் பயணம் தான் சுற்றின்னு இருக்கிறாரு, வேறு என்ன பண்ணார். சீட்டில் உட்காந்து மக்கள் அவசரம் என்ன பார்த்துக்காரு. டோட்டலாக சுற்ற வேண்டிய நாடெல்லாம் சுற்றிட்டார் அவர். இனிமேல் என்ன பண்ண போகிறார் அவர்? இல்லை அவங்க இதுவாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா ராஜீவ்காந்தியில் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்க பிரதமர் நூறு அங்கங்கே சுற்றி தான் வராரு, கண்டி ஒன்றுமே இல்லை. எல்லாம் விலைவாசிகளாக ஏறி போயிருக்கு, எல்லாமே ஒன்றுமே பண்ண முடியாது மேல்பட்டு. இப்போ அடுத்த பிரதமர் வந்தால் தான் இதுவாகும். காங்கிரஸ் ஆகும். காங்கிரஸ் தான். நெக்ஸ்ட் பிரதமர்னா யார்? ராகுல் காந்தி தான் வரும். காரணம், மோடி பண்ணது எல்லாமே சொன்னது முதல் 15 லட்ச ரூபா ஒருத்தருக்கு வீட்டுக்கும் கொடுக்குறாங்க. இந்திய நாட்டு மக்கள் வந்து எக்கனாமிக்கெலாம் ரொம்ப வீக். பணம் அப்படின்னா அவங்களுக்கு யார்கிட்ட என்ன இல்லையோ அதை தான் அவங்க விரும்புவாங்க. இப்போ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்கள் விரும்புகிற விஷயந்தான், மட்டும் இல்லாத விரும்புகிறது நேச்சுரல் எல்லாருக்கும். அதனால் இந்திய நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அதை நம்பி அந்த பணத்தை பேஸ் பண்ணி தான் மோடி. இன்னும் மோடியினோட கேரக்டர் யாருக்கும் தெரியாது இல்லையா? பிரதமராக வர்ற ஒரு ஆளோட கேரக்டர் தெரிஞ்செல்லாம் அவங்க ஓட்டு போடல. 15 லட்சம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு, அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவை நான் உயர்த்துவேன், அப்படி பண்ணுவேன் அப்படின்னு நிறையா வாக்குறுதி விட்டார். அதில் எதுவுமே இல்லை, எல்லா வாக்குறுதியுமே மைனஸ். சரியா? டிமானிசேஷன், அதாவது நோட்டு மாற்றி நான் கருப்பு பணத்தை நான் அழித்து உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் பண்ணார். பார்த்தா அதுலேயும் மக்கள் தான் தெருவில் நின்னாங்க. எந்த அரசியல்வாதியாவது நின்னானா? மினிஸ்டர் யாருன்னா நின்னாங்களா? இல்லையா? இப்போ எல்லாருக்குன்னா டிமான்ஸ்ட்ரேஷனில் பணம் மாற்றப்பட்டது, எல்லாருமே ஏடிஎம் வரணும் இல்லையா? இப்போ பேங்க்கில் வந்து பணத்தை அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் போடணும், எந்த பணக்காரனும் வந்து போடல இல்லையா? ஸோ அதனால் இது வந்து ஒரு தலைப்பட்சமான விஷயம் அப்படின்றது. நெக்ஸ்ட் மோடி தான் வரும். ராகுல். 2 பேருமே வரவேணான்னு பார்க்குறோம். புதுசாக யாராக வரணும்? மோடி தான். மோடி மோடி யார் வராங்கன்றதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. யார் வந்தாலும் நாடு நல்லா இருக்கா, அதுதான் எங்களுக்கு மெயினாக வந்து சில பிரச்சனைகள் தான் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து தீர்த்து வைக்கணும். யார் பிரதமராக வராங்க, யார் முதலமைச்சராக வராங்கன்றதெல்லாம் எங்களுக்கு கேள்வியே இல்லை. அவங்கவுங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டால் போதும். புரியுதுங்களா? இப்போ வந்து ரொம்ப என்னென்ன நடக்குது உங்களுக்கே தெரியும், நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அந்த இதெல்லாம் நடக்கிறதே தடுக்கிற மாதிரி இருக்கணும். யார் வராங்கன்றதுலான்றத தடுத்து நிறுத்துகிறவங்களா இருக்கணும். சும்மா வந்து நானும் வரேன் 4 பேர் மாதிரி வந்து போகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்படி ஒரு லேடியாக இருந்தாலும் எப்படி நம்ம நாட்டினோட இது நல்லா அப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி யார் வந்தாலும் அதே லைன் கொண்டு வரணும். அதுதான் எங்களோட ஆசை. போத் எக்கனாமிஸ்டர்ஸ் மன்மோகன் சிங் அண்ட் சுப்பிரமணிய சாமி அண்ட் ஆக்சுவலாக நம்ம கட்சிக்குள்ளே இருக்க எக்கனாமிஸ்ட் சொல்கிறத விட கட்சிக்கு வெளில இருந்து ஒர்க் பண்ணுற ரகுராம் ராஜன் அந்த மாதிரி ஆட்கள் ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷன் சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துக்கணும். ஆக்சுவலாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி வந்தாலும் பிரச்சனை இல்லை. யூத் வந்து இப்போ வந்து வி ஆர் ஃபேஸிங் அன் எம்ப்ளாய்மெண்ட் டிக்ளைன் ஆல் ஓவர் இந்தியா, particularly in Tamil Nadu. There are a lot of graduates which are without any employment. என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். ஐ எம் ஸ்டடிங் இன் மீனாட்சி சுந்தரராஜன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA graduate. I have a plan to entrepreneurship so I can give job to youth like me. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்று காங்கிரஸ் இல்லாட்டினா பிஜேபி, இந்த 2 மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2ல் வந்து எது வரும், இல்லை 2மே வரும்? ஆக்சுவலாக டெஃபினட்டாக பிஜேபி தான். They have a track record for 4 years. 4 வருஷம் அவங்க பண்ணது பேசணும்னு நினைக்கிறேன் நான். ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் பிஜேபி. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறேன்னு வச்சிங்களேன், அதில் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன நடந்திருக்குன்னு வரும். ஆக்சுவலி இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு வரும். அவர் 163 கண்ட்ரிஸ் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டி போயிட்டு வரும்போது 2-3 அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக வி ஹேவ் டு லுக் அப்பான் தட் அக்ரிமெண்ட்ஸ், ஹவு வெல் தே ஆர் எக்ஸிக்யூட்டிங்.
அதான் மெயினாக பார்க்குறோம். ஆக்சுவலாக இது வந்து ஆஸ் கிராஜுவேட்டாக பார்க்கணுன்னா ஆக்சுவலாக பொதுமக்களாக பார்த்தோன்னா இது வந்து மோடி வேவ் சொல்கிறாங்க, இல்லை ராகுல் காந்தி வேவ் சொல்கிறாங்க. இப்போ வந்து பிரியங்கா காந்தி வேவ்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த 2 வேவுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக சுனாமி வராமல் தான் சரி. பிரதமர் வந்து யாருன்னு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி காரணம் ஒரு யூத்தை ரொம்ப இப்போது நிறைய ஸ்பீச் கொடுத்து அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். ராகுல் காந்தி. நெக்ஸ்ட் பிரதமர் கண்டிப்பாக மோடி வர வாய்ப்பு இல்லை. காரணம் பண்ணது உங்களுக்கே தெரிய வேணாமா, 4 வருஷம் என்ன பண்ணாங்க. ராகுல் யார் வந்தாலும் நல்லது நடக்க போகிறதில்ல, ஆனால் மோடி வர வாய்ப்பு இல்லை. தெரியல. நோ ஐடியா. யார் வந்தாலும் மக்கள் கொஞ்சம் நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். 2 பேர் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. மோடி நெக்ஸ்ட்டு பிஎம் வந்து யாராக இருந்தாலும் சரி மக்களுக்கு நன்மை செய்யணும். வந்து அனைவருக்கும் வீடு திட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும். எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு மோடி வந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் அவர் நம்மளோட நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக நம்ம கலாய்க்கிறோம் அவரை, ஒவ்வொரு ஊராக போகிறாருன்னு. பட் அது வந்து ரொம்ப நேஷ்னல் செக்யூரிட்டியில் பெரிய பார்ட் அது ப்ளே பண்ணுது. நம்மளை அடிக்க சைனா வந்து ரொம்ப தீவிரமாக ஸ்ரீலங்காவில் ஒரு போர்ட்லாம் அக்வயர் பண்ணி ரெடியாக இருக்குது. இதை நம்ம காப்பாற்றுறதுக்காக சைனாவோட பார்டர் ப்ராப்ளம் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் போய் நம்ம மோடி விசிட் பண்ணுறாரு. இது மூலயமா நிறைய ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். நம்மளை இப்போ சைனா அடிக்க வந்துச்சுன்னா எல்லாரும் அது சப்போர்ட்டாக வராங்க. ஸோ அதனால நேஷனல் செக்யூரிட்டி பார்க்கறதுனால மோடி தான் வந்து அடுத்த பிஎம்மாக வரணும்னு என்னோட ஆசை. ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி இப்போ இருக்க மோடி அவர் ஒழுங்காக நம்ம நாட்டை ஒழுங்காக எதிர்ப்பு போடல. ராகுல் காந்தி யாராவது மாற நல்லா இருக்கும். இப்போதைக்கு இந்த காங்கிரஸ் தான் வரா போல இருக்குது. மோடி வேண்டாம், ராகுல் காந்தி தான். கண்டிப்பாக ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி தான். நம்ம பிரதமர் மோடி பண்ண ஒரு சில திட்டங்கள் சரியில்லை, அதனால தான். ராகுல் காந்தி. அவர் மோடியை சரியாக பண்ணுறதுனால ராகுல் காந்தி வருவான்னு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பிஎம் யாரும் இருப்பாங்க. யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணால் சரிதான். இவங்க தான் வரணுன்றதை விட யார் வந்தாலும் நல்லது பண்ணணும், அவ்வளோதான். வந்து யார் நெக்ஸ்ட் பிரதமர்னா யாரை சொல்லுங்கள்? பிரதமர் நோட்டாக தான் ஓட்ட போடுவேன். நிற்கிறவங்க யாருமே பிடிக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.